இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பெட்டி தூக்கிட்டு அங்க ஒரு திட்ட பார்த்தா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டி வச்சுட்டு அப்படியே அமர்ந்து மக்கள்கிட்ட பேசுறார். உங்களுக்கெல்லாம் குறை இருந்தா மனுமா எழுதி இந்த பொட்டிகளை போடுங்க. இந்த பொட்டியில் போட்ட பிறகு நான் அந்த பொட்டியை பூட்டி பத்திரமா உடனே வீட்டில் வச்சிருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து உங்களுடைய மனுக்களை எடுத்து பரிசீலித்து உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். அப்படி ஏதாவது தீர்க்க முடியவில்லை என்றால் உங்களுடைய மனுவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் நான் கோட்டையிலே அமர்ந்திருக்கின்றேன், என்னுடைய அறை திறந்தே இருக்கும், நேரடியாக என்னை பார்க்கலான்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த மனு என்னாச்சு? போட்ட மனு என்னாச்சு? சாவி தொலைஞ்சு போச்சா அல்லது பொட்டியே காணாத போச்சா? நீங்க பொட்டி வாங்குறதெல்லாம் மிச்சமானவங்களாச்சு. பொட்டி வாங்குறதுல திமுக காரர் கில்லாடிங்க. ஏங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு டயலாக் வரும், நான் பல கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். ஏன்னா அது ஸ்டாலினுக்கு பொருத்தமானதா இருக்குனால அதை சொல்லி ஆக வேண்டும், மக்கள் புரியுறதுக்காக சொல்றேன். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேணும். அப்படி பொதுமக்களுடைய ஆசையை தூண்டி மனுக்களை எழுதி பெட்டியில போட்டு வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு அந்த மனுவுக்கு தீர்வு காணுகின்றா இல்லையா, மனு இருக்குதா இல்லையா, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. பாவம் ஏழைகள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஆஹா எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு, நம்ம பிரச்சனையை மனுவா எழுதி போட்டா தீர்வு காணும் என்று எண்ணி அந்த மனுவை எழுதி பெட்டியில போட்டா அந்த மனுவுக்கு என்ன பதிலே தெரியாத போச்சு. ஆக இப்படியெல்லாம் மக்களை தந்திரமாக கவர்ச்சியாக ஏமாற்றக்கூடிய விஞ்ஞான மூளைப்படுத்துவதுதான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். நல்லது செய்யறதுக்கெல்லாம் விஞ்ஞான மூளையை பயன்படுத்த மாட்டார், நல்லது செய்யறதுக்கெல்லாம் விஞ்ஞான மூளையை பயன்படுத்த மாட்டார். எந்தெந்த வழியிலே மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியிலே மக்களை ஏமாற்றுவதற்கு அவ்வப்போது இப்படி ஒரு விஞ்ஞான மூளையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. எனக்கு முன்னாலே அரவிந்த் சகோதரர் முபாரக் பேசினார், எடப்பாடி பழனிசாமி மோடி எதுக்க மாட்டேங்கிறாரு, அவரை கண்டா பயந்துட்டு இருக்கான்னு. என்னப்பா எதுக்கிறது? நாங்களா ஆட்சியில் இருக்கிற எதுக்கிறதுக்கு? எங்க ஆட்சியில் இருக்கிற தானே எதுக்கு வேணும்? எதிர்கட்சியில் போய் என்ன எதுக்க முடியும்? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல் முதலமைச்சராக நான் வீட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய எந்த திட்டமாவது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த முற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம். யாராக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுப்போம். உதாரணத்துக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றப்படல. அப்ப நம்ம கூட்டணியில் இருந்தோம், பல முறை சொல்லி பார்த்தோம். ஆனா தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினால 22 நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்திவைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, 22 நாட்கள் அவை நடக்கல, சட்டமன்ற நாடாளுமன்றம் நடக்கல. இது அண்ணா திமுக வலிமையை காட்டுகிறது. எங்களுடைய நாடாளுமன்ற தில்லு திராணி தெம்பு நாடாளுமன்றத்திலே காட்டினார்கள், அழுத்தம் கொடுத்தோம். மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு பணிந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு அமைக்கப்பட்டது. இதுதான் அண்ணா திமுக சாதனை. ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல நீட் தேர்வு நீட் தேர்வு நீட் தேர்வு என்று சொல்லி மக்களை ஏமாற்றி நாடகமாடுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல.